బ్రేకింగ్ న్యూస్ చూస్తున్నాం. ప్రముఖ సినీ హీరో కొరియోగ్రాఫర్ రాఘవ లారెన్స్ పొలిటికల్ ఎంట్రీపై ఆసక్తికర వ్యాఖ్యలు చేశారు. ప్రజల అభిప్రాయమే తనకు శిరోధార్యమన్నారు. రాజకీయాల్లోకి రావాలా వద్దా అనేది ప్రజల నిర్ణయానికే వదిలేస్తున్నట్లుగా తెలిపారు. ప్రజలు ఏది చెప్తే అదే చేస్తానని తెలిపారు. మీరు అవునంటే రాజకీయాల్లోకి వస్తా, కాదంటే సేవ కొనసాగిస్తా అంటూ క్లారిటీ ఇచ్చారు. అయితే ఆయన టీవీకేలో చేరి తిరుచి ఈస్ట్ నియోజకవర్గానికి జరగబోయే అసెంబ్లీ ఉప ఎన్నికల్లో టీవీకే పార్టీ అభ్యర్థిగా రాఘవ లారెన్స్ పోటీ చేస్తారని ప్రచారం జరిగింది. ఈ ప్రచారంపై అటు టీవీకే కానీ ఇటు రాఘవ లారెన్స్ కానీ స్పందించలేదు. తాజాగా పొలిటికల్ ఎంట్రీపై లారెన్స్ చేసిన వ్యాఖ్యలు ఆసక్తికరంగా మారాయి. அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார், தொடச்சிக்கிட்டே இருப்பார். இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் போய் சார் உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது சார், சார் நீங்கள் போட்டுக்கிற கண்ணாடி நல்லா இருக்கு சார், சென்ட்டு சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்கீங்க சார், எனக்கு பேக் கொடுங்க சார் அப்படின்னு வாங்கிட்டு போவார். இன்னொரு ஆள் வணக்கம் சார் சொல்லிட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாராம். இப்படியே தினமும் நடக்கும். அப்புறம் அந்த ஓனர் இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறாரு. போகும்போது 2 வேலைக்காரங்களும் கூப்பிட்டு ஒருத்தருக்கு 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா, யார் கூட பேக்லாம் தூக்கிட்டு போய் எப்போ பார்த்தாலும் சூப்பர் சூப்பர்னு சொன்னார்ல, அவருக்கு 1 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா. இன்னொரு ஆளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவரை நீ என் கூடவே வந்துருங்க, நான் அவர் கூடவே அவரை கூப்பிட்டு போகிறேன். இவன் ஓடி போய் கேட்டானா, சார் என்ன சார் தினமும் நான் தானே சார் உங்கள் பேக் எடுத்துருங்க, நான் கொடுத்த வேலையை நீ கரெக்டாக பண்ணல, நீ ஜால்ரா அடிக்கிறதுலையே இருந்த, எனக்கு இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு. ஆனால் அவன் வேலையை மட்டும்தான் பார்த்தான். வேலையை கரெக்டாக பார்த்தா பலனு கடவுள் கொடுப்பார், அந்த பலன் தான் இது அப்படின்னு சொன்னான். இப்போ விஷயத்துக்கு வருவோமா? திருச்சி கிழக்கு தொகுதி இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்கிறேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றதை சொல்கிறேன். அரசியல் எப்படி என் வாழ்க்கையில் வந்ததுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், என் வீட்டில் குழந்தைங்க